நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு தியானம் பண்ணுறோம். வருஷக்கணக்காக தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த வயசு வேணால் இருக்கட்டும். ஒரு ஒரு ஈர்ப்பு, ஆன்மாவின் ஒரு தாகம், ஒரு ஏக்கம் காரணமாக தான் விட்டக்குறை தொட்டக்குறையாகவோ இல்லை அவங்களோட ஆன்மா முதிர்ச்சியின் காரணமாகவோ அவங்க தியானத்துக்குள்ளே வராங்க. மற்ற நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிளாஸில் பக்கத்தில் பார்த்து போகிறது, அப்புறம் வந்து இப்போ எல்லோரும் இந்த மாதிரி நல்ல நன்மை வரும்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி போகிறவங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த குருவோட கருத்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் போகிறது. இதெல்லாம் வந்து நான் வந்து ஆன்மாவின் வளர்ச்சிக்காண்டி அந்த சோல் போகிறதுன்னு நான் ஏற்றுக்கல. அவங்க வந்து இன்பமாக இந்த உலகத்துக்கு வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு காய்ச்சல் வந்தால், ஒரு தலைவலி வந்தால் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான். ஆனால் உண்மையான ஞானங்கிறது வந்து ஆழ்ந்த இந்த பெரிய பெரிய நோய்கள் இருக்குங்களா, எவ்வளோ டெப்த்தாக உயிர் கொள்கிற அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உண்மையான அந்த அளவுக்கு ஞானம் தேடல் உள்ளவங்க தான் தொடர்ந்து வருவாங்க. அந்த ஏக்கம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, அணையா நெருப்பு மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கனலாக எரிஞ்சிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் அது அந்த அந்த ஆசைகளோ அந்த தேவைகளோ நிறைவடையும் போது அது கட்டாயிரும். சரிங்களா? அந்த வகையில் இப்போது நான் வந்து ஒரு 15 வருஷமாக 20 வருஷமாக தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒருத்தங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இப்போவே உச்சபட்ச தீவிரமாக இருக்க ஆன்மா. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம கண்ணப்பர் அவர் எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து 12 வருஷமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட தீவிரம் பார்த்திங்களா, எடுத்து கண்ணை நோண்டி வச்சாச்சு சிவன் கண்ணுக்கு. இவ்வளோ தீவிரமான பக்தி ஒன்று. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆன்மா வந்து இந்த நான் சொல்கிற கேட்டகரிக்கு வருவாங்க. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரு இந்த குருகிட்ட போய் நம்ம இவ்வளோ வருஷம் ஆச்சு, நமக்குள்ளே எதுவுமே மாற்றம் வரல, நம்ம இவ்வளோ தியானம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் சுற்றி உள்ளவங்களாம் அவங்கள கேட்பாங்க, நீங்கள் என்ன மாற்றமும் பண்ணல, அப்படியே தான் இருக்கீங்க, என்ன தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒருத்தவங்க 1-2 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம்ல, நமக்கு ஒன்றும் ஒரு மாற்றமே தெரில, ஆனால் நமக்குள்ளே ஏதோ நிகழ்கிற மாதிரியும் தெரியுது, ஆனால் வெளிப்படையாக ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஒரு தன்மையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த மாதிரி சோலுக்கு கேட்டகரி உள்ளவங்களுக்கு நான் இதை வந்து நான் பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? அதுக்காண்டி மற்றவங்களுக்கு புரியாதுன்னு இல்லை. இன்றைக்கி எனக்கு டவுன்லோட் ஆகி உங்கள்கிட்ட பேச வேண்டிய கண்டென்ட்டு இதுதான் எனக்கு தோன்றதுனால பேசுகிறேன். இப்போ குண்டலினி சக்தி வந்து இம்பார்ட்டண்ட், சக்கரங்கள் இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம மனநிலை, அந்த சாட்சியாக பார்க்குற பாவனை, அதுக்கப்புறம் உச்சபட்சமாக சமாதி நிலை அடைகிறது. இதெல்லாம் வந்து ஒரு தியானத்தில் ஒரு சாதாரணமாக எப்படி நம்ம வந்து அன்றாடம் சமையல் பண்ணுறோமே அது மாதிரி தியானத்திலே இருக்கவங்க ஒரு வளர்ச்சி நிலை போகிறது இது வந்து ஒரு இயல்பான விஷயம். இதை முதல்ல நம்ம வந்து என்னென்னா, இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் தியானம் பண்ணுறதே ஒரு என்னமோ பெரிய ரொம்ப ஃபேஷனான விஷயமாகவும், நான் இத்தனை வருஷம் தியானம் பண்ணுறேங்கிறத ரொம்ப பெருமையாகவும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு சக்கரங்கள் அந்த குண்டலினி சக்தியெல்லாம் விழிப்படைஞ்சிச்சுங்கிறத ரொம்ப பெரியதாகவும், ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறத ரொம்ப ரொம்ப பெரியதாகவும் அப்படின்னு நமக்கு வந்து இந்த சமுதாயம் கட்டமைச்சிருச்சு. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் சமாதி ஏற்கனவே அடைஞ்சி தான் வந்திருக்கீங்க. குண்டலினி சக்தி ஏற்கனவே எழும்பி தான் நீங்கள் அந்த நிலையை அடைஞ்சிருப்பீங்க. அப்போது இப்போ நீங்கள் ஏங்குற இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்து வந்துட்டு அதை மறந்ததுனால அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த ஞாபகப்படுத்துகிற ஆளுமே உங்களுக்கு என்னமோ புதுசாக இப்போ நீங்கள் இதை கற்றுக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் அப்படி நம்பிட்டீங்க பார்த்தீங்களா. அதை தான் நான் உங்களுக்கு விழிப்புணர்வாக என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணி என்னால் என்னை கருவியாக பயன்படுத்தி இந்த இயற்கை செய்து நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நானும் உங்களை மாதிரி தான் பூமியில் மனுஷனாக பிறந்து வந்திருக்கேன். என்ன இறைவன் அவன் என்னோடய உடல் பொருள் ஆவியெல்லாம் எடுத்துட்டு அவனோட உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்துச்சின்னு சொல்லி ஒரு மலரார் பாட்டு இருக்குது தெரியுமா, இன்னும் வந்து முடியாத அரசே, பொறுத்திருக்க முடியாத அரசின்னு ஒரு பாட்டு கூட உண்டு பார்த்திங்களா. அதில் வந்து ஒரு வரி சொல்லுவார், என்னோடய உடல் பொருள் ஆவியெல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து என்னை ஆட்கொள்வாய் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி ஏன் அனுபவம் நிகழ்ந்ததுனால நான் உங்ககிட்ட நம்ம அனுபவித்த இன்பத்தையும் வந்து
இந்த ஞானமும் அறிவா பிரபஞ்சம் என்னை கருவியாக இருந்து செயல்படுத்தவே ஒழிய இங்கே நான் அப்படிங்கிற அகங்காரமும் நான் செயல்படுறேங்கிறது எண்ணமும் இங்கே முழுமையாக இல்லைங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த வகையில் குண்டலினி சக்தி வந்து ஒரு ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. குண்டலினி சக்தி எப்படி இருக்கும்னு ஒருத்தங்க யார் சொல்லுவாங்க? நிஜமாகவே குண்டலினி சக்தி பார்த்தவங்க. 2வது, உங்கள் சக்கரங்கள் இந்தந்த நிலையில் போயிருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி போனவங்க. 2வது, இந்த மாதிரி போனால் என்ன உணர்வுக்குன்னு தெரியணும். இந்த மாதிரி போகலன்னா என்ன உணர்வு இருக்குன்னு தெரியணும். அங்கே என்ன பிரச்சனை வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். அந்த பிரச்சனைக்கு இந்த சக்கரங்களில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தீர்வு சொல்ல ஒருத்தர் தெரிஞ்சுருக்கணும். 2வது என்னென்னா, இதெல்லாம் கடந்து போய் ஒரே நேரத்தில் இதை வந்து ஒரே நேரத்துக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா 1-2 பிரச்சனையாக வந்திருக்கும். அவர் வந்து முதல்ல ஒரு டாக்டராகி ஒரு 5 வருஷத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 பர்டிகுலர் பேஷண்ட்டை பார்த்துருப்பாரு. அவர் ஒரு 60 வருஷமாக டாக்டராக இருந்தாருன்னா அவர் எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துருப்பாரு, எவ்வளோ அனுபவம் பட்டிருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆன்மாவாக குருவாக இருக்கிற ஒரு ஆன்மா இப்போ தான் வந்து ஒரு 5-10 வருஷமாக அவர் குருவாக இருக்கிறதுக்கும் அவர் வந்து ஜென்மமாக குருவாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் சொல்கிறேன். அப்போது நீங்கள் சொல்கிற ஒருத்தங்கிட்ட போனோடனே உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க வந்து அப்படியா உங்கள் பிரச்சனை இப்படி இருக்கா, கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாகனு சொல்லுவாங்க. ஒருத்தங்களாம் போன ஒரு செகண்ட்லேயே நீங்கள் அவங்கள்ட்ட பிரச்சனையும் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவங்க உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்தாங்கன்னு தெரியாது. சில டைம் ஜீவசமாதிக்கோ இல்லை சித்தர்கள் இந்த மாதிரி போகும்போது உங்களை வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துடும். நான் அவர்கிட்ட போயிட்டு வந்தேன், என் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் அவர் தீர்த்ததும் உங்களுக்கு தெரில, உங்கள் பிரச்சனை இருக்குன்னு அவர்கிட்ட சொல்கிறீங்க. சொல்ல தெரில. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு துன்பமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக வருது. ஒரு துன்பமோ 2 துன்பம்னா பரவாயில்ல, துன்பமாகவே வாழ்க்கையாக இருந்தால் நான் என்னங்க பண்ணுறதுன்னு போய் ஒரு முறையிடும்போது அந்த இடத்துல சரியாச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுனால என் பிரச்சனையை தீர்த்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, இது இப்படி தான், இந்த கண்ணோட்டத்தை தான் நடக்குது. சரிங்களா? இப்போ நான் இதில் நான் என்ன ஷேர் பண்ண வந்தேன்னா, ஒரு குண்டலினி சக்தி விழிப்பு அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விழிப்பு அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்களாக விழிப்படைய வச்சிங்களா, இல்லை யாராவது உங்களுக்கு வந்து இப்படி விழிப்படைய செய்யுங்கன்னு சொல்லி யாராவது ஷார்ட்கட்டு சொன்னாங்களான்னு இருக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி ஒரு போட்டித் தேர்வு படிக்கிற மாதிரினா 4 ஆப்ஷனில் ஒன்று தொட்டால் உங்கள் உண்மையே நீங்கள் படித்து தொட்டிங்கனாலும் ஆன்சர் தெரியலாம், இல்லை பை லக்காக நீங்கள் ஆன்சரை தொட்டுருவீங்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் சும்மா தொடுவீங்க, அது ஆன்சராக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் குண்டலினி சக்தி எழுப்பிட்டீங்களா, இல்லை நீங்கள் படித்து அந்த உணர்ந்து அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து இந்த தியரி ஸ்கூலில் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சம்மரிஸ் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு தியரி ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எழுதுறீங்களான்னு இருக்குது. நீங்கள் கட்டுரை மாதிரி எழுதி அதை உணர்ந்து அந்த தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்குள்ளே பதிலே வந்துடும். யார்ட்டையும் போய் கேட்க மாட்டீங்க, இது என்ன சந்தேகம்னு வராது. ஆனால் அந்த ஆப்ஷனில் தொட்டு அது வந்து உண்மைக்கு அது சரியான ஆன்சராக இருக்கும், ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியவே தெரியாது, தொட்டதுனால ஆன்சர் ஆச்சு. அதனால் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி அவங்க அகங்காரமும் எதிரில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஆமாம்மா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நம்பிட்டாங்க, நமக்கே தெரிஞ்சிருச்சோ, உள்ளேருந்து வந்துருச்சோ அப்படின்னு அந்த அகங்காரமும் அந்த 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 அது வந்து வளர்ந்து போகும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் எந்த இடத்துல தொட்டிங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ நிலைகள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இப்போ ஒரு இன்னும் இந்த விளக்கம் சொன்னால் உங்களுக்கு புரியும். சந்திர தன்மையில் உள்ள குருக்கள் இருக்காங்க, சூரிய தன்மையில் குருக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யார் உங்களை வந்து அந்த அந்த இப்போ நடுவில் இந்த தட்டி எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு குருக்கிட்ட போகிறீங்க, அவர் உங்கள் குண்டலினியே தட்டி எழுப்பி விட்டார். அவர் சந்திரத்தன்மையிலேருந்து வந்த ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி அதை உங்களுக்கு கொடுத்தாரா, சூரியத்தன்மையிலேருந்து வாங்கி கொடுத்தாராங்கிறது வந்து அவருக்கே தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அப்போது உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டார், உங்களுக்கும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் சந்திரத்தன்மையில் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க. ஐ மீன் நல்ல செல்வங்கள், பணம், ஒரு டூரு, நல்ல சாப்பாடு, ஹோட்டல், ஊர் சுற்றுறது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அன்பு, லவ்வு, காதல், செக்ஸு, இந்த மாதிரி வந்து நான் அனைத்து குழந்தைங்க, கல்யாணம், கணவன், மனைவி, குடும்பம் இப்படிலாம் வாழ்ந்து நான் போய் என்ஜாய் பண்ணவும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சோல்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு போய் சூரியத்தன்மையில் உள்ள ஒருத்தர் வந்து குண்டலினியாக ஆக்டிவேட் பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கோங்க.
ஆன்மா என்ன பண்ணும்னா அது ஞானத்துக்கு தான் வந்திருக்கும். அது வந்து ட்ரெஸ் போடாது, ட்ரெஸ்ஸை வந்து மாற்றாது, அது வந்து குளிக்காது, அது வந்து ஏகாந்தத்திலே இருக்கும். அது பல் விளக்குறது கிடையாது. சில சித்தர்கள் பார்த்திங்கன்னா பல் விளக்க மாட்டாங்க, ட்ரெஸ் மாற்ற மாட்டாங்க, அப்புறம் நல்ல மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அலங்காரமான இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தேசம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்குள்ள ஒளி இருக்கும், அவங்களுக்குள்ள ஏகாந்தத்தில் இருப்பாங்க, அவங்க அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டருந்து வாங்கின ஒரு குரு வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் குண்டலினி எழுப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எதிர்பார்க்குறது சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணுன்னு, கிடைச்சது எதுவுமே அனுபவிக்கக்கூடாதுங்கிற தன்மை. இப்போ நீங்கள் என்ன மாதிரி வாழ்வீங்க சொல்லுங்கள்? உங்களுக்குள்ளே நடக்கிறதையும் நடந்துக்க முடியாது, உங்களுக்கு ஆசைப்பட்டதையும் நடக்க முடியாது. ரெண்டாக ஒரு அலையில், கடலில் அலை வந்து சதா வந்து சுனாமி ரேஞ்சுக்கு ஒரு எத்தனையோ அடியில் வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த அடியில் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி தாங்குவீங்க? உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த தியானம் பண்ணால் இந்த மாதிரி வந்து பண்ணினா நமக்கு வந்து நல்லது நினச்சோமே இப்படி ஆச்சேன்னு சொல்லி இது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு வந்துடாதா? நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல இது பிறவி போதும், நான் போதும், எனக்கு இது வாழ்க்கை போதும், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், விரக்தியில் சொல்லக்கூடாது. நீங்கள் விரக்தியில் சொல்லாமல் அனுபவத்திலே சொல்லணும். போதுங்க, பசிச்சா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னோட உடல்நிலை காரணமாக சாப்பிட முடியல, இது சாப்பிட முடியாது. வேறு நிஜமாகவே எனக்கு எல்லா உணவையும் பார்த்து திருப்தி அரிச்சு என்னால் சாப்பிட முடியாதுங்கிறது வேறு. அதே மாதிரி தான் இந்த பூமியில் உடல் எடுத்து வந்தே இருக்கும், சலிச்சு போகணும். உங்களுக்குள்ள டேட்டா, உங்கள் கர்மா வந்து நில்லாகணும். எல்லாத்துலேயும் சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா எல்லாமே நில்லாகணும், 0 ஆகணும். இதில் ஏதோ ஒன்றுனாலும் வருவீங்க, நல்லதுனாலும் வருவீங்க, இந்த பூமிக்கு பிறந்து வருவீங்க, பேலன்ஸ் இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் வருவீங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லோரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு, இதைத்தான் நான் மனிதர்கள் செம்மறியாட்டு கூட்டம்னு சொல்ல வரேன். இயேசு வந்து செம்மறியாட்டை வந்து அந்த மாதிரி இதுக்கு தான் ஊமையாக வச்சுருப்பாரோ, மனிதர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வச்சுருப்பாரோன்னு இப்போ பேசும்போது எனக்கு தோணுது. அதனால் அவர் வந்து முடமானது அந்த குட்டியை தூக்கி கையில் வச்சுக்குவார். ஆனால் அதுக்காண்டி நம்ம எல்லாமே முடமானதான் நம்மளும் முடமாகிடுவோம், அப்போ ஏசு நம்மளை தூக்கி வச்சுக்குவாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த இதை நீங்கள் இந்த விழிப்புணர்வாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு குண்டலினி சக்தி அவங்க ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 நாள் 4 நாள் கிளாஸில் போய் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஏற்றுவாங்க, ஆனந்தமாக இருக்கும், ஏகாந்தத்தில் இருப்பீங்க, ரைட். அந்த சூழ்நிலையை கொடுத்துருப்பாங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவீங்க. அந்த நிலையை உங்களை தாங்கிறதுக்கு உடல் தாங்கணும்ல. ரெண்டாவது, என்னென்ன மாற்றம் வருதோ அதை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மனமும் உடலும் தயாராகணும். உங்கள் ஆன்மா ஒன்று சொல்லும், உங்கள் உடல் ஒன்று சொல்லும், உங்கள் மனம் ஒன்று சொல்லும். நீங்கள் 4 பக்கம் பிச்சுக்கிட்டு போனீங்கன்னா எப்படி வந்து ஒரு குடும்பத்தில் வாழ்வீங்க? இப்போ சரி குடும்பத்தை விட்டு போயிடுவீங்கன்னா அதுவும் போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நீங்கள் இங்கே விருப்பம் இல்லைங்கிற மாதிரி வாழ்வீங்க. அதே மாதிரி எங்கே போகணுன்னு தெரியாமல் குழம்பி போயிருப்பீங்க. இது ஒரு சிக்கலான சூழ்நிலை இல்லையா? இந்த அர்த்தத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும், முழு தன்மையை நீங்கள் முதல்ல உணரணும். ஒரு ஆணாக இருந்தால் அவன் ஆண் அப்படிங்கிற தன்மையும், பெண்ணாக இருந்தால் பெண் அப்படிங்கிற மாதிரி முழு தன்மையை உணருங்க. உங்களுக்குள்ளே ஆனந்தமயமாகுங்க, உங்களுக்குள்ளே லவ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஏக்கத்தையும் காதலையும் அன்பையும் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறையெல்லாம் முதல்ல நிவர்த்தி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்கள பாருங்கள். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுற வேலையே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், என்ன முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏன் இன்னொருத்தங்களை பார்த்து கம்பேர் பண்ண போகிறீங்க? அவங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்க. நோ, நீங்கள் வந்து எனக்கு 5 கோடி ரூபா தர்றீங்களா? எனக்கு எதுக்குங்க 5 கோடி? நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு இருக்க 1 கோடியே பெரிய ஜாஸ்திங்க. இதை வந்து நான் இது போதும் அப்படின்னு மனம் வந்துடும், நிறைவு வந்துடும். அப்புறம் எங்கே ஊழல் வரப்போகுது அப்புறம் எங்கே இன்னொருத்தங்க மேலே பொருள் ஆசைப்பட போகிறோம்? இப்போ இருக்க ஒருத்தங்களுக்கு மேலே காதல் வந்துச்சுன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது, காதலிக்கிறாங்கன்னு தெரியுது, அந்நுண்ணியமாக கணவன் மனைவி இருக்காங்கன்னு தெரியுது. அவங்கள உடச்சிட்டு நீங்கள் உள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆன்மா, ஒரு கடவுள், ஒரு தன்மை இதெல்லாம் செய்யுமா? இதெல்லாம் உணர்ந்தால் நம்ம செய்வோமா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்டால் இது வராது. இச்சை காரணமாக வருதா, கோபம் காரணமாக வருதா, பேராசை காரணமாக வருதா, பொறாமை காரணமாக வருதான்னு உங்களுக்கே தெளிவு வரும்போது இது செய்ய மாட்டோம்ல, செய்ய மாட்டீங்க. அப்போது ஒரு கணவன் மனைவியும் அன்பாக இருக்காங்க, காதலோடு இருக்காங்க.
அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இன்னொரு பெண்ணோ இல்லை 2 பேத்துக்கு நடுவில் இன்னொரு ஆணோ உள்ளே போகும்போது அவங்ககிட்டருந்து அவங்க அவங்க சாப்பிட்டதை வந்து நீங்கள் வாமிட் எடுத்துட்டாங்கன்னா, அந்த வாமிட் எடுத்தது போய் நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்களே, இது அந்த மாதிரி தானே. இது நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி என்னை தவறாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல. ஆமாம், இதுக்கு வந்து என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா, இது இந்த 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 வாமிட்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு குரு இருந்தார், ஒரு சீடன் இருந்தாங்க. இவன் பக்குவம் அடைஞ்சிட்டானா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இவர் என்ன பண்ணார், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாமிட் எடுத்தார். வாமிட் எடுத்ததை கையில் பிடிச்சிட்டாரு அந்த சீடன். இப்போ அவர் சொல்லுவார், எங்கேயும் இதை வந்து தரைப்படாத இடத்துல போடு அப்படின்னு சொன்னார். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான இந்த உண்மையை சொல்கிறேன். தரை அதாவது எங்கன்னா இது வந்து கால் படாத இடத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து மேலே வானத்தில் போட்டிருக்கலாம், இல்லை உண்மைக்கு அவரே வாய்க்கில் போட்டிருக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். இது வந்து ஞானத்தின் உச்சம். ஆனால் இந்த உச்சம் மாதிரி இருக்க செயலை நீங்கள் இன்னொருத்தங்களை கெடுக்கிறதுக்கும், அவங்க அன்பை உடைக்கிறதுக்கும், அவங்கள பார்த்து ஏக்கத்துலேயும் பொறாமையிலையும் செய்கிறீங்க இந்த உலகத்தில். இது தவறுன்னு சொல்கிறேன். சரி, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் எந்த கண்ணோட்டத்துலேருந்து சொல்கிறீங்கன்னு சொன்னால், எதுலேருந்து சொல்கிறீங்கன்னா, எனக்கு குண்டலினி அதுவாக விழித்ததால் இவ்வாறு பேசுகிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள இந்த தன்மை வந்து இதே மாதிரி மலர வைக்கணும்னு உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி விழிப்புணர்வாக ஆக்குறதுக்கு நான் அப்படி பேசுகிறேன். இதே மாதிரி யூடியூப்லேயோ இல்லை அந்த பட்டிமன்றத்துலேயோ இல்லை கோவில்கள்லேயோ இல்லை ஆன்மீகமாகவோ இல்லை வாழ்க்கையோ ஏதோ ஒரு உயர்ந்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த விழிப்பு ஏற்பட்டிருக்கும். எந்த தன்மையில் விழிப்பு ஏற்பட்டாங்களோ அதிலே போவாங்க. ஆனால் எங்களுக்கு இயல்பாக விழித்ததுனால நான் சந்திலையும் போக முடியுது, பொந்துலேயும் போக முடியுது, வானத்துலேயும் போக முடியுது, பாதாளத்துலேயும் போக முடியுது, நல்லதுலேயும் போக முடியுது, கெட்டதுலேயும் போக முடியுது, எல்லா பக்கமும் போக முடியுது. ஏன்னா இது இயற்கையாக மலர்ந்ததால். நான் செயற்கையாக மலர வைக்கப்படலை. நான் எதையாவது இயற்கையாக உள்ளக்குள்ளே நானே செயற்கையாக மலர்ந்து வச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கடலில் மலர்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் புரியுறதுக்காண்டி சொல்கிறேன். கடல் மட்டும்தான் எனக்கு இருக்கும், வேறு எங்கேயுமே போகாது. காட்டில் மலர்ந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த குண்டலினி சக்தி காடே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. நான் ஊருக்குள்ளே இந்த நகரத்துக்குள்ளே மலர்ந்துருந்தேன்னா அதுக்குள்ளே தான் இருப்பேன். ஆனால் இயற்கையாக மலர்ந்தால் காட்டிலையும் போகலாம், மலையிலையும் போகலாம், எங்கே போகணுமோ போகலாம், எங்கே செய்யணுமோ செய்யலாம். இது எவ்வளோ பெரிய சுதந்திரம், எவ்வளோ பெரிய கொடுப்பனை, எவ்வளோ பெரிய ஆனந்தம். இது தானங்க பேரின்பம். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளே இயல்பாக நடக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இயல்பாக நடக்கணும், எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த உங்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்களோ, நீங்கள் பணம் வேண்டான்னு சொல்கிற மாதிரி இது. எனக்கு நீங்கள் ஓடிட்டீங்க, நீங்கள் ஓடுறீங்க, பணம் கொடுங்கன்னு நீங்கள் போய் நிற்கிறீங்க, நீங்கள் பணம் கொடுத்தா போட்டுருவாங்கன்னு அவங்க நம்பிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த குருமார்களும் இந்த ஆசிரமங்களும் இதெல்லாம் நீங்கள் போய் அவங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு. அவர் ஒருத்தர் தான். ஆனால் இங்கே கோடிக்கணக்கான மக்கள் போய் அவரை அப்படி நச்சடித்து எனக்கு கொடுத்துரு, எனக்கு ஞானத்தை கொடுத்துன்னு வலுக்கட்டாயமாக பிடுங்குறீங்க. அவர் தான் என்ன தான் பண்ணுவார், வேறு வழியே இல்லை. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவர் ஒரு சிஸ்டமை உருவாக்கி, இயற்கை சிஸ்டத்தை மாற்றி அவர் உங்கள் அவசரம் 3 நாள் எனக்கு அன்பை கொடுத்துருங்க, 3 நாள் எனக்கு அமைதியை கொடுத்துருங்க, நீங்கள் சொல்கிற டிமாண்டுக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்கள் ஆளாக்குறீங்க. 12 வருஷம் ஆகுன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அவர் 12 வருஷம் கற்றுட்டு வந்த ஒரு ஞானத்தை உங்களுக்கு 12 நாளில் சொல்லித்தரணும்னு நீங்கள் அவசரப்படுறதுனால நீங்கள் பண்ணுறது தப்பா, அவர் பண்ணுறது தப்பா? நீங்கள் வந்துட்டீங்களே, இந்த 12 நாளாவது உங்கள்கிட்ட கடத்தணுங்கிற ஒரு அன்பில் தான் அவர் அது கூட செய்கிறார். உங்களோட அவசரம் வேண்டாம், நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வாழ்க்கையில் அனைத்து போகங்களையும் அனுபவிக்கணும் அங்கிட்டு போய் ஞானத்து பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்காதீங்க. அங்கே இருக்கவங்க வேறு, அவங்க இந்த போகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு ஞானத்துக்கு போயிருக்காங்க, அது வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது, இதுக்கு தான் தன்னை அறிதல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.